எபிசோட் 10. சி போடி என்று அவள் கையை தட்டிவிட்டான் மகிழன். போறேன் ஈவினிங் வருவேன் பாய் என்று சிரித்தவள் தன் பையை தூக்கிக் கொண்டு காருக்கு முன்பக்கமாக சுற்றி கொண்டு வந்தவள் பாய் மகிழன் என்று அவனை பார்த்து கண்ணை சிமிட்டி சிரித்தவள் திரும்பி நடக்கத் தொடங்கினாள். அவளின் கண் சிமிட்டலில் தன்னை அறியாமலேயே சொக்கி போய் அவளை பார்த்து கொண்டிருந்தான் மகிழன். ரித்தியா சிறிது தூரம் சென்றவள் என்ன நினைத்தாளோ? திரும்பி அவனை பார்த்தவள் அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து புன்னகை புரிந்தவள் அவனை பார்த்து கையை ஆட்டினாள். அதில் சுயநினைவுக்கு வந்த மகிழன் என்ன என்று கையை ஆட்டி கேட்டான் சைகையில். நீங்க கிளம்புங்க என்று அவளும் சைகை செய்தாள். எனக்கு போக தெரியும், நீ போடி என்று அவனும் சைகை செய்தான். அதை உணர்ந்த ரித்தியா என்று உதட்டை இரு பக்கமும் ஆட்டியவள் வெடுக்கென்று தலையை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். அதில் சிரித்த மகிழன் அங்கிருந்து செல்லலாம் என்று காரை ஸ்டார்ட் செய்தவனுக்கு என்னமோ அவளை விட்டு செல்ல மனம் வராமல் இருக்க அவள் பஸ் ஏறி கிளம்பும் வரை இருக்கலாம் என்று போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். ரித்தியாவும் சிறிது தூரம் நடந்து சென்றவள் கோவை பஸ் இருக்க அதில் ஏறி அமர்ந்து கொண்டவள் மனம் ஒரு மாதிரி இருக்க தலையை கொஞ்சம் வெளியே நீட்டி பார்த்தாள். தன் கணவன் கார் உள்ளதா என்று அந்த காரை பார்த்தவள் இதழ்கள் புன்னகை புரிய தலையை உள்ளே எடுத்தவள் இன்னும் கிளம்பாம என்ன பண்றாங்க, நமக்காக தான் வெயிட் பண்றாங்களா என்று யோசித்தாள். இல்ல இருக்காது, நமக்காக ஏன் அவரை வெயிட் பண்ணணும்? பிடிச்ச கல்யாணம் பிடிச்ச மனைவியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நான் தான் பிடிக்காதா அது தெரியலையே, ஆனா பிடிக்காத கல்யாணம் தானே என்று மனதில் பேசியவளுக்கு அவன் கூறியது உன்னோட என்னால வாழ முடியாது என்று கூறியது நினைவு வர அவள் முகம் வாடி போனது. எந்த நம்பிக்கையில இதுல இறங்கியிருக்க? இந்த 2 நாள்லயே மகிழன் என்னோட மனசுல வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஏன்? கணவன் என்ற உரிமையா இல்ல அதையும் தாண்டியா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அவரை அவாய்ட் பண்றதுதான் நமக்கு நல்லது. இனிமே பேசக்கூடாது, அதிகம் பார்க்க கூடாது என்று ரித்தியா நினைத்தவாறு இருக்க பஸ் அங்கிருந்து கிளம்பியது. பஸ் கிளம்புவதை பார்த்து மகிழன் காரில் இருந்து இறங்கி தன்னை அறியாமலேயே அந்த பஸ்ஸை ஆவலாக பார்த்தான். தன்னவளை காணும் ஆவலில். இல்ல, அவனை பார்க்க கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு வந்த ரித்தியா பஸ் காரை தாண்டி செல்ல, மகிழன் நீங்க கிளம்புங்க, நான் பத்திரமா போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன், நீங்களும் பார்த்து மெதுவா கார் ஓட்டிட்டு போங்க, மறக்காம சாப்பிடுங்க பாய் என்று பஸ் ஜன்னல் வழியே தலையை விட்டு அவனை பார்த்து கத்தி கூறினாள் அவள் கண்ட்ரோலை மீறி. அதை பார்த்து சத்தமாக சிரித்த மகிழன், ஏய் கருப்பி, தலைய உள்ளவை, பார்த்து போயிட்டு வா, நீயும் மறக்காம சாப்பிடு சரியா, பாய் என்று அவளுக்கு கையை ஆட்டி கூறினாள். பாய் என்று அவன் சிரித்த முகத்தை பார்த்து தானும் சிரித்தவள் தலையை உள்ளே விட்டு அவன் கண்ணிலிருந்து மறையும் வரை கையை ஆட்டி டாட்டா கொடுத்து கொண்டே இருந்தாள் ரித்தியா. தானும் அவள் மறையும் வரை நின்று பார்த்த மகிழன் அப்போதுதான் கவனித்தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் மொத்தமும் தன்னை தான் பார்த்து கொண்டுள்ளது என்று. இருவரும் கத்திய கத்தலில் மொத்த பேரும் இருவரையும் பார்த்து சிரிக்க அதை பார்த்த மகிழன் என்று கண்ணை சுருக்கி கீழே குனிந்து தன் தலையில் செல்லமாக தட்டியவன் வேகமாக காரில் அமர்ந்து, இந்த ஒரமெண்டலால என்னையும் எல்லாரும் லூசு மாதிரி பார்க்க வச்சுட்டாலே என்று புலம்பி சிரித்தவாறு அங்கிருந்து கிளம்பினான். ரித்தியா தலையை உள்ளே விட்டவள் அப்போதுதான் பஸ்ஸில் உள்ள அனைவரையும் பார்க்க அனைவரும் அவளை பார்த்து சிரித்தவாறு இருக்க அப்போதுதான் தன்னையே அறியாமல் செய்த செயல் நினைவுக்கு வர அதில் அவளுக்கு வெட்கம் பிடுங்கி திங்க என்று நாக்கை கடித்து கீழே குனிந்து கொண்டாள். அவள் அருகில் அமர்ந்திருந்த ஒரு அக்கா அவளை பார்த்து புன்னகை புரிந்தவர், உன்னோட வீட்டுக்காரர் அவரு என்று கேட்டார். அதில் தலையை தூக்கி அவரை பார்த்த ரித்தியா ஆமாக்கா என்றாள் மெலிதான புன்னகையுடன். உங்களுக்கு பக்கமாதான் கல்யாணம் ஆச்சா? ஏன் கேக்குறேன்னா தாலி புதுசா இருக்கு என்றார் அவர். தன் கழுத்தில் இருந்த மஞ்சள் கயிறை தொட்டு பார்த்த ரித்தியா இதழ்கள் புன்னகை புரிய, ஆமாக்கா, நேத்துக்கு முன்னாடி நாள் தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு என்றாள். ஓ சரிம்மா, உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, நீங்க இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் என்று வாழ்த்து கூறினார். அதை கேட்டு புன்னகை புரிந்த ரித்தியா, தேங்க்யூக்கா என்றவள் அந்த பக்கம் திரும்பி, இதே மாதிரியா? எனக்கு புரியலையே
என்று விழித்தாள். காரில் சென்று கொண்டிருந்த மகிழனுக்கும் ஒரு மாதிரி மனசு முழுக்க சந்தோஷமான உணர்வாக இருந்தது. இது போல என்றுமே அவனுக்கு இருந்ததில்லை. இந்த கருப்பு கிட்ட என்னமோ இருக்கு. இவ பக்கத்துல இருக்கும்போது நான் என்னையே புதுசா பாக்குற மாதிரி இருக்க. 2 பேரும் நல்லா பேசுறத விட முறைச்சிக்கிட்டு தான் அதிகம் இருக்கும். ஆனா அது கூட ரொம்ப அழகா இருக்கு. யாருக்கிட்டையும், ஏன் அந்த திவானி கிட்ட கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்ததில்ல. அதுவும் இவளை பார்த்த 2 நாள்ல. எப்படி இதெல்லாம்? இந்த உணர்வு சரியா? அதுவும் இல்லாம நான் திவானிய லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ரித்யா கூட எப்படி என்னால இவ்ளோ இயல்பா பேச முடியுது? எனக்கு புரியல. எப்படி இதெல்லாம்? இந்த 2 நாள்ல நான் லவ் பண்ணின பொண்ண மறக்கிற அளவுக்கு. ஒருவேளை திவானி என்ன வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போனதுனால நான் அந்த கோவத்தில் அவளை மறந்துட்டனா என்று குழம்பை யோசித்தவாறு சென்ற மகிழன் மனம் அடுத்த நிமிடம் திவானியை ஓரம் கட்டி வைத்துவிட்டு ரித்யா சேட்டையை மனதில் நினைத்து புன்னகையுடன் தன் வீட்டிற்கு சென்றவன் ரெடியாகி ஆபீஸ் சென்றான். இங்கு ரித்யா கோவை வந்தவள் நேராக தான் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் ரூமுக்கு சென்றாள். அப்போதுதான் மோனிகா குளித்துவிட்டு வந்து ரெடியாகி கொண்டிருக்க ரித்யா உள்ளே வந்தவள், ஹாய் மோனிகா என்று சென்று பெட்டில் அமர்ந்தாள். அவளை வேகமாக திரும்பி பார்த்த மோனிகா, ஏய் ரித்யா என்று அவள் அருகில் சென்றவள் முதலில் அவள் கழுத்தில் இருந்த தாலியை தான் எடுத்து பார்த்தாள். ஏய் என்னடி பாக்குற என்று கேட்டாள் ரித்யா. இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அதான் உண்மையா பொய்யான்னு பாக்குறேன் என்றாள் தாலியை உற்று உற்று பார்த்து. அடச்சி விடுடி என்று அவள் கையை தட்டிவிட்ட ரித்யா, எல்லாம் உண்மைதான், சரி ஆபீஸ் கிளம்பலாமா என்று கேட்டாள். ஏய் என்னடி, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஆபீஸ் போலாமான்னு வந்து நிக்கிற என்றாள் மோனிகா. நிக்கலடி, உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்றாள் ரித்யா. காமெடி. சிரிப்பு வரல. ஒழுங்கா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் அதுக்குள்ள வந்துட்ட என்று கேட்டாள். ஏய் எங்க கல்யாணம் தான் எப்படி நடந்துச்சுன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, அப்புறம் லீவும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மகிழனுக்கும் வேலை இருக்குன்னு கிளம்புறேன்னு சொன்னாங்க, அதுதான் நானும் வந்துட்டேன் என்றாள் ரித்யா. ஓ சரி சரி, அவங்க என்ன வேலை செய்றாங்க என்று கேட்டாள் மோனிகா. அவளை பார்த்து சிரித்த ரித்யா, இந்த டிரெஸ்ஸுக்கு ஓனர் அவங்க என்றாள். அதை கேட்டு அவளை புரியாமல் பார்த்த மோனிகா, ஏன் லூசு என்னடி சொல்ற என்று கேட்டாள். ஏய் திருப்பூர்ல மாதவி ஃபேஷன் இருக்குல்ல, அதோட ஓனர் தான் மகிழன் என்றாள். அதை கேட்டு கண்கள் விரிய அவளை பார்த்த மோனிகா, ஏய் என்னடி சொல்ற, நிஜமாவா என்று கேட்டாள். ஆமா என்று சிரித்தாள். ஏய் சூப்பர்டி, அப்ப இனிமே உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் உன்னோட கம்பெனிலேயே ஃப்ரீயா எடுத்துக்கலாம், நீ ட்ரெஸ் காசு போட்டு வாங்க வேண்டியதே இல்ல என்றாள். அதை கேட்டு உதட்டின் நோரும் சிரித்த ரித்யா, அவர்கிட்ட சொல்லிருக்க, நானும் என்னோட ஃப்ரெண்டும் வரோம், எங்களுக்கு கம்மி விலையில கொடுங்கன்னு, நம்ம ஒரு நாளைக்கு போகலாம் என்றாள். அதை கேட்டு அவளை புரியாமல் பார்த்த மோனிகா அப்போது எதுவும் கேட்காமல், சரி கிளம்பு போலாம் என்றாள். சரி மோனி, ஈவினிங் 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம், நான் இன்னைக்கு மகிழின் வீட்டுக்கு திருப்பூர் போறேன், சோ என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்புறேன் என்றாள். ஏய் இன்னைக்கே கிளம்புறியா என்று சோகமாக கேட்டாள் மோனிகா. ஆமாடி, போகலன்னா அம்மா அத்தை வருத்தப்படுவாங்க, நான் தங்கறதுக்கு மட்டும்தான் அங்க போறேன், ஆபீஸ் எப்பயும் போல வந்துருவேன் என்றாள். அதை கேட்டு சிரித்த மோனிகா, அப்ப ஓகே, ஆனா உனக்கு ரொம்ப தூரம் இல்ல என்றாள். ஆமா, ஆனா வர வழி இல்ல, பாத்துக்கலாம் விடு என்றாள். சரி ஓகே போலாம் என்று இருவரும் தங்கள் ஆபீஸிற்கு கிளம்பினர். திருப்பூரில் மாதவி ஃபேஷன் என்ற பெரிய போர்டு வைத்த கம்பெனி உள்ளே மகிழன் கார் சென்று நிற்க, அதிலிருந்து மகிழன் ஃபுல் ஹேண்ட் ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் அணிந்து கெத்தாக இறங்கியவன் ஆபீஸ் உள்ளே செல்ல, அவனை பார்த்து எழுந்து நின்ற அனைவரும் குட் மார்னிங் சார் என்று கூறியவர்கள், வாழ்த்துக்கள் சார் என்று அனைவரும் ஒன்றாக கூறினர் புன்னகையுடன். அனைவரையும் பார்த்து புன்னகை புரிந்த மகிழன், தேங்க்யூ சோ மச், சரி எல்லாரும் வேலையை பாருங்க என்றவன் மகிழன் எம்டி என்று போர்ட் போட்டிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் தன் பிஏவை அழைத்தான். அவனும் அடுத்த நொடி உள்ளே வந்தவன், குட் மார்னிங் சார், ஹாப்பி மேரேஜ் லைஃப் என்றான் விவேக். தேங்க்யூ என்று மெலிதாக புன்னகை புரிந்தவன், விவேக் வேலையில எப்படி போகுது என்று கேட்டான் மகிழன். சார் நல்லா போகுது, நேத்து வரைக்கும் இருந்த ஆர்டர்ஸ் எல்லாமே அனுப்பியாச்சு, இன்னைக்கு ஆர்டர்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்க, ஈவினிங்குள்ள அனுப்பிடுவோம்.
நம்ம ஆர்டர் கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துருச்சு சார் என்றான் விவேக். குட். சிவா வந்துட்டானா என்று கேட்டான். வந்துட்டார் சார், கார்மெண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்காரு என்றான் விவேக். சரி, நீ போ என்றான் மகிழன். ஓகே சார் என்ற விவேக் வெளியே செல்ல போக, விவேக் ஒரு நிமிஷம் என்றான் மகிழன். திரும்பி சார் என்றவன் முன்னாள் வந்தான். விவேக், என்னோட மேரேஜ்ல நடந்த ப்ராப்ளம் உனக்கு தெரியும் தானே என்று கேட்டான் மகிழன். தெரியும் சார், நானும் மேரேஜ்க்கு வந்திருந்தேன் சார் என்றான் அமைதியான குரலில். ஆபீஸ்ல எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல என்றான். ஆமா சார் என்றான் விவேக். ஓகே, ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட கேக்குறேன், இத பத்தி ஆபீஸ்ல என்ன பேசிக்கிறாங்க என்று சிரித்தவாறு கேட்டான். அவனை பார்த்த விவேக், சார் சாரி சார், நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு பேசிக்கிறாங்க என்றான். அதை கேட்டு மகிழன் கண்கள் விரிய, வாட் என்றான். ஆமா சார், ஆனா மேடம் சூப்பரா இருக்காங்களா, உங்களுக்கு மேடம் தான் சரியான ஜோடின்னு சொல்றாங்க சார் என்றான் விவேக். அப்படின்னு உங்க மேடம் உனக்கு காசு கொடுத்து சொல்ல சொன்னாளா என்று அவனை முறைத்தான் மகிழன். சார், நான் மேடம் கூட பேசினதே இல்ல, நான் உங்க கல்யாணத்துல தான் மேடமா முதலும் கடைசியுமா பார்த்தேன் என்று அதிர்ச்சியாக பாவமாக கூறினான் விவேக். அப்போது உள்ளே வந்த சிவா, என்னடா வந்த உடனே இவனை மிரட்டிட்டு இருக்கா என்று விவேக் முதுகில் ஒரு அடி வைத்து மகிழனை பார்த்து கேட்டான். சார் என்று கத்திய விவேக், சார் பாருங்க சார், எனக்கு மேடம் யாருன்னே தெரியாது, நான் மேடம் கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறேன்னு சார் சொல்றாங்க என்று பாவமாக கூறினான் விவேக். ஓ, நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப என்று இன்னொரு அடி கொடுத்தான் சிவா. போங்க சார், நான் கோமா போறேன், உங்களுக்கு மகிழன் சாரே பரவாயில்ல என்றவன் அங்கிருந்து சென்றான். போகும் அவனை பார்த்து சிரித்தார்கள் இருவரும். அவனுக்கு எதிரே அமர்ந்த சிவா மகிழனை பார்த்து முறைத்தான். அவனை தானும் முறைத்தவன், என்னடா முறைக்கிற என்று கேட்டான். பின்ன முறைக்காம என்ன பண்ண சொல்ற, எதுக்குடா அதுக்குள்ள ஆபீஸ் வந்த, ரித்தியாவை கூட்டிட்டு ஹனிமூன் போயிட்டு வர வேண்டியதானே என்று கேட்டான். அதை கேட்டு அவனை கொலைவரையோடு முறைத்த மகிழன், யாரு நானு அந்த அரமெண்டல் கருப்பையை கூட்டிட்டு ஹனிமூனு என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டான். அரமெண்டல் கருப்பையா, யாருடா அது என்று புரியாமல் கேட்டான் சிவா. வேற யாரு, இப்ப நான் தாலி கட்டி என்னோட பொண்டாட்டின்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கேன்ல, அவதான் என்றான் கோபமாக. அதை கேட்டு சத்தமாக சிரித்த சிவா, பாரா செல்ல பேர் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சா, சூப்பர் மச்சான் என்று சிரித்தான். டேய் ஏண்டா இது பெரிய அதிசயமா என்று கேட்டான் மகிழன். ஆமா மச்சான், நீ நல்லா யோசிச்சு பாரு, இது வரைக்கும் யாருக்குமே நீ செல்ல பேர் வச்சு கூப்பிட்டதே இல்ல, முதல் முறை ரித்தியாவை தான் கூப்பிடுற, அப்ப அதிசயம் தானே என்று கேட்டான் சிவா. அதை கேட்டு யோசித்த மகிழன், ஆமால என்று மனதில் நினைத்தான். என்னடா யோசிக்கிற, உண்மைதானே என்று கேட்டான் சிவா. அது அத விட, ஆமா அந்த திவானி ஆபீஸ் வந்தாளா, அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா, ஆமா அவ ஏன் ஓடி போனா என்று கேட்டான் மகிழன். அது அது எதுக்குடா இப்போ என்று கேட்டான் சிவா. எதுக்கா, என்ன விளையாடுறியா, ஒருத்தி என்ன லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாண மேடம் வரைக்கும் வந்து என்ன உட்கார வச்சுக்கிட்டு ஓடி போயிருக்கா, அப்போ அதுக்கான காரணம் எனக்கு தெரிய வேண்டாமா என்று கண்கள் சிவக்க கேட்டான் மகிழன். அவன் கண்களே அவன் கோவத்தை பிரதிபலிக்க, டென்ஷன் ஆகாத, இப்ப என்ன, அவ ஓடி போனதுனால இப்ப ஒன்னும் கெட்டு போகலையே, நல்லது தானே நடந்திருக்க என்று கூறினான் சிவா. நல்லது நடந்திருக்கா, இரடா நல்லது நடந்திருக்க என்று கோவமாக எழுந்து நின்ற மகிழன், எதுக்கும் தலகுனியாத இந்த மகிழன், யாரு முன்னாடியும் தான் குறைஞ்சவன் இல்லன்னு நிரூபிச்ச இந்த மகிழன், அன்னைக்கு அந்த மண்டபம் முழுக்க இருந்த எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்ன, அவ ஓடி போனதுனால இது வரைக்கும் என்ன யாரும் ஏன் அப்பா அம்மா முதற்கொண்டு ஏன்னு ஒரு கேள்வி கேட்க விட்டதில்ல, நானு அந்த மாதிரிதான் நடந்துக்கிட்டேன். மகிழன் சொன்னா சரி, மகிழன் ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு இருந்தனா, அன்னைக்கு என்னோட வாழ்க்கையில எடுத்த ஒரு முடிவு தப்பா போச்சுன்னு எல்லாரும் சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த இடத்துலயே தற்கொலை பண்ணிக்கணும் போல இருந்துச்சு என்றான் ஆக்ரோஷமாக. அதை கேட்டு அதிர்ந்த சிவா, டேய் மகி என்னடா பேசிட்டு இருக்கா, பைத்தியம் மாதிரி, வாழ்க்கையில எல்லாரும் எடுக்கிற முடிவு எப்பவும் சரியாவே இருக்காது மகி, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தவறி போறது சகஜம்தான், அதுக்கு இப்ப சாகணும்னா இந்த பூமியில யாருமே வாழ முடியாது, நீ எல்லாமே பிராக்டிக்கலா எடுத்துக்கிற ஆளு, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற,
கொஞ்சம் பொறுமையா நிதானமா உட்காந்து யோசிச்சு பாரு. இப்ப நடந்தது சரியா தப்பான்னு உனக்கு புரியும் என்று பொறுமையாக கூறினான். அதை கேட்டு அமைதியான மகிழன், சரி அந்த திவானி எங்க என்று கேட்டான். டேய், அவ எங்க போனானே தெரியலடா. இப்ப எதுக்கு ஓடி போனவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இப்போ கூட இருக்கிறவளை பத்தி மட்டும் யோசி. ஆமா, ரித்தியாவுக்கு நீ திவானிய லவ் பண்ணது தெரியுமா என்று கேட்டான். ஆ, தெரியும் தெரியும் என்று கூறியவாறு சேரில் அமர்ந்தான். அதை கேட்டு சிரித்த சிவா, அதை பத்தி எதுவும் கேட்கலையா என்று கேட்டான். கேட்காம இருப்பாளா என்றான் மகிழன். ஏய், என்னடா, ஏதாவது உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டாங்களா என்று கேட்டான் சிவா. அப்படி நினைச்சு தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே, அவ அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கலடா. ஆனா ஏன் அவ ஓடி போனா, எனக்கு அதுக்கு காரணம் வேணும் அப்படின்னு என்று காலை நடந்ததை கூறினான் மகிழன். அதை கேட்டு சத்தமாக சிரித்த சிவா, நல்ல ஜாலியான பொண்ணுதான் போல என்றான். அதை கேட்டு அவனை முறைத்த மகிழன், ஜாலியான பொண்ணுல லூசு பொண்ணு என்றவன் உதடுகளும் புன்னகை பூக்க தொடங்கியது. அதை பார்த்து புன்னகை புரிந்த சிவா, மகி, நீ விட்டுட்டு போனதை நினைச்சு இருக்கிறத விட்டுடாத. நீ திவானி பத்தி பேசும்போது கூட உன்னோட முகத்துல இவ்ளோ சந்தோஷத்தை ஆர்வத்தை பார்த்ததில்ல நானு. ஆனா ரித்தியா பத்தி நீ பேசும்போது உன்னோட முகத்துல என்னமோ ஒண்ணு தெரியுதுடா. அது பார்க்க அழகா இருக்கு. இந்த 2 நாள்லயே உனக்குள்ள இவ்ளோ மாற்றம். அப்ப வாழ்க்கை முழுக்க ரித்தியா அவன் கூட இருந்தா யோசிச்சு பாரு என்றான். அதை கேட்டு மௌனமாக இருந்த மகிழன் மனதிலும் அதேதான் ஓடியது. ஆனால் அதை வெளியே சொல்லவில்லை. சரிடா, நீ போய் வேலைய பாரு என்றான் மகிழன். சரி, கண்டதெல்லாம் ஓரங்கிட்ட வச்சுட்டு என்னோட ரித்தியா தங்கச்சி கூட கனவுல டூயட் பாடிட்டு நான் வரேன் என்றவன் எழுந்து சென்றான். வராத, அப்படியே போய் தொல என்று பேனாவை தூக்கி அவன் மேல் போட்டான் மகிழன். ரித்தியா, என்னடி சொல்ற? அவரு வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காருன்னு சொல்ற? அந்த பொண்ணு கல்யாணத்துல ஓடி போயிட்டான்னு சொல்ற? அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை அவரு தப்பான ஆளா இருந்து அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அதனால அந்த பொண்ணு ஓடி இருந்தா? இல்ல, அந்த பொண்ணு ஏதோ ஒரு நியாயமான காரணத்துக்கு கல்யாணத்துல இருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. திரும்பி வந்து உன்னோட புருஷன் கிட்ட உன் கூட தான் நான் வாழ்வேன்னு சொன்னா அதுக்கு உன்னோட புருஷனும் சரின்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போயிட்டா என்னடி பண்ணுவ என்று கேட்டாள் மோனிகா. அதை கேட்டு அதிர்ச்சியாக கண்கள் விரிய அவளை பார்த்த ரித்தியா, மோனிகா, என்னடி சொல்ற? இப்படி கூட நடக்குமா என்று கேட்டாள்.